பிரேசில்ல ஒரு தீவு இருக்கு. அங்க நீங்க கால் வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் மரணம் காத்துக்கிட்டு இருக்கு. இது சும்மா பேச்சுக்கு சொல்ற வார்த்தை இல்ல, நிஜம். இந்த தீவுக்குள்ள மக்கள் நுழையறத பிரேசில் அரசாங்கமே தடை பண்ணிருக்கு. அப்படி என்னதான் இருக்கு அந்த தீவுல? பாம்புகள். 1-2 இல்ல, ஆயிரக்கணக்கான கொடிய விஷப்பாம்புகள். மக்கள் மத்தியில இந்த தீவுல 4 லட்சத்துக்கும் அதிகமான பாம்புகள் இருக்குன்னு ஒரு கதை பரவலா பேசப்படுது. ஆனா இந்த அளவுக்கு ஆபத்தான, மனுஷன் அடியெடுத்து வைக்கவே பயப்படுற இந்த மரண தீவுக்கு விஞ்ஞானிங்க மட்டும் ஏன் அவங்க உயிரை பணயம் வச்சு திரும்ப திரும்ப போறாங்க? வாங்க, உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான இந்த தீவுக்குள்ள புதைஞ்சிருக்கிற அதிர்ச்சியான மர்மத்தையும் அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியலையும் இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். நம்ம வாழ்ற இந்த பூமியில இன்னும் நம்மளால கிட்டேயே போக முடியாத சில இடங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் பிரேசில்ல இருக்கிற சாவோ பாலோ கடற்கரையில இருந்து சுமார் 33 150 கிலோமீட்டர் தூரத்துல அட்லாண்டிக் பெருங்கடல்ல தனியா இருக்கிற இல்காடா குய்மாடா கிராண்டே. இந்த பேரை சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் இந்த தீவை ஒரே ஒரு பேர்ல தான் பயத்தோட கூப்பிடுறாங்க, பாம்பு தீவு. வெறும் 106 ஏக்கர், அதாவது சுமார் 4,30,000 சதுர மீட்டர் பரப்பளவு மட்டும்தான் இந்த சின்ன தீவு. பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு ஒரு சொர்க்கம் மாதிரி தெரியும். அடர்ந்த மரங்கள், பாறைங்க நிறைஞ்ச கடற்கரைன்னு இதோட இயற்கை அழகு யார வேணும்னாலும் மயக்கும். ஆனா இந்த அழகு ஒரு மாயை. உள்ள போனா அது ஒரு நடமாடுற கல்லறை. ஏன் இந்த தீவு இவ்வளோ பயங்கரமானதா பார்க்கப்படுது? காரணம் அங்க வாழ்ற உயிரினங்கள் தான். இந்த தீவோட ராஜாக்கள் கோல்டன் லான்செட் விரியன் பாம்புகள். இதோட அறிவியல் பெயர் போத்ராப்ஸ் இன்சுலாரிஸ். இந்த வகை பாம்புகள் இந்த தீவை தவிர உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு தனித்துவமான ரொம்ப ஆபத்தான இனம். இந்த தீவோட ஆபத்தை உணர்ந்த பிரேசில் அரசாங்கம் பொதுமக்களோ சுற்றுலா பயணிகளோ இங்க நுழையறத மொத்தமா தடை பண்ணிருக்கு. மீறி நுழைஞ்சா அது சட்டப்படி குற்றம். பிரேசில் கடற்படை இந்த தடையை ரொம்பவே கடுமையா அமல்படுத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கின விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் மட்டும்தான், அதுவும் முழு பாதுகாப்பு கருவிகளோட ஒரு மெடிக்கல் டீமோட துணையோட இந்த தீவுக்குள்ள நுழைய முடியும். ஏன் இந்த கடுமையான கட்டுப்பாடு? ஒரு காலத்துல இங்க நடந்ததா சொல்லப்படுற சில சம்பவங்கள் தான் அதுக்கு காரணம். ஒவ்வொரு மர்மமான இடத்தை பத்தியும் கதை இருக்கிற மாதிரி இந்த பாம்பு தீவை பத்தியும் பல கதைகள் உலவுது. அதுல ரொம்பவே பிரபலமானது கடற்கொள்ளையர்களோட கதை. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அவங்க கொள்ளையடிச்ச தங்க புதையலை பாதுகாக்க கடற்கொள்ளையர்கள் கொடிய விஷப்பாம்புகளை கொண்டு வந்து இந்த தீவுல விட்டதா ஒரு வாய்மொழி கதை இருக்கு. காலப்போக்குல அந்த பாம்புக பெருகி தீவையே தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததா சொல்லப்படுது. இது கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருந்தாலும் இதுக்கு எந்த வரலாற்று ஆதாரமும் இல்லை. உண்மையான அறிவியல் காரணம் வேற. சுமார் 11,000 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி பனியுகத்தோட இறுதியில கடல் மட்டம் உயர்ந்துச்சு. அப்போ பிரேசில் நிலப்பரப்போட இணைஞ்சிருந்த இந்த மலைக்குன்று 4 பக்கமும் கடல் தண்ணி சூழ்ந்து ஒரு தனி தீவா மாறிடுச்சு. அப்போ அந்த நிலப்பகுதியில வாழ்ந்துகிட்டு இருந்த லான்செட் வகை பாம்புகளும் அந்த தீவுல மாட்டிக்கிச்சு. நிலப்பரப்புல இருந்தப்போ இந்த பாம்புகளுக்கு பலவிதமான சாப்பாடு கிடைச்சது. ஆனா தீவா மாறினதுக்கு அப்புறம் அங்க பெரிய விலங்குகள் எதுவும் இல்ல. உயிர் பிழைக்கிறதுக்காக பாம்புக புது சாப்பாட்டை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாச்சு. அந்த சாப்பாடு தான் தீவுக்கு இடம்பெயர்ந்து வர்ற பறவைகள். தரையில இருக்கிற எலி மாதிரியான விலங்குகளை கடிச்சா அது கொஞ்ச தூரம் ஓடி போய் அப்புறமா சாகும். பாம்புக மெதுவா பின்தொடர்ந்து போய் சாப்பிடும். ஆனா பறவைகள் அப்படி இல்லை. ஒரு பறவையை கடிச்சதும் அது உடனே சாகலைன்னா வானத்துல பறந்து போயிடும். பாம்புக்கு சாப்பாடு கிடைக்காது. இந்த சிக்கலை சமாளிக்க பரிணாம வளர்ச்சி ஒரு பயங்கரமான தீர்வை உருவாக்குச்சு. இந்த பாம்புகளோட விஷம் காலப்போக்கில் பல மடங்கு சக்தி வாய்ந்ததா மாறிடுச்சு. பறவையை கடிச்ச நொடியிலேயே அதை கொல்லுற அளவுக்கு விஷத்தோட வேகம் அதிகமாச்சு. இப்படிதான் கோல்டன் லான்செட் பாம்புகள் உருவாச்சு. இந்த தீவை பத்தி சொல்லப்படுற இன்னொரு திகிலான கதை இங்க இருந்த கலங்கரை விளக்கத்தோட கடைசி காப்பாளரை பத்தியது. 1920களில் அவரும் அவரோட குடும்பமும் பாம்புகளால கொல்லப்பட்டதா ஒரு கதை பரவலா சொல்லப்படுது. ஒரு நாள் ராத்திரி திறந்து கிடந்த ஜன்னல் வழியா பாம்புக வீட்டுக்குள்ள நுழைஞ்சு குடும்பத்துல இருந்த எல்லாரையும் கொன்னுடுச்சுன்னு அந்த கதை சொல்லுது. இந்த சம்பவம் எந்த அளவுக்கு உண்மைன்னு உறுதியான பதிவுகள் எதுவும் இல்லை. ஆனா இந்த கதை உள்ளூர் மக்கள் மத்தியில பெரிய பயத்தை கிளப்பிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் பிரேசில் அரசாங்கம் அந்த கலங்கரை விளக்கத்தை தானியங்கியா மாத்திட்டு மனுஷங்க யாரும் தீவுல தங்க தேவையில்லைன்னு முடிவு சொல்றாங்க. இப்போ இந்த தீவோட ஹீரோக்களான கோல்டன் லான்செட் பாம்புகளை பத்தி பார்ப்போம். இந்த தீவுல எத்தனை பாம்புக இருக்கிறத பத்தி பலவிதமான தகவல்கள் பரவுது. சிலர் ஒவ்வொரு சதுர மீட்டருக்கும் ஒரு பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க. சிலர் தீவோட மொத்த பாம்பு எண்ணிக்கை 4,30,000ன்னு சொல்றாங்க. இந்த வீடியோவோட தலைப்பு கூட அந்த பிரபலமான நம்பிக்கையின் அடிப்படையில தான் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா விஞ்ஞானிகளோட சமீபத்திய ஆய்வுகள் படி
கூற்றுப்படி இந்த எண்கள் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டவை. உண்மையில இந்த தீவுல சுமார் 2000 4000 கோல்டன் லான்ஸ்ஹெட் பாம்புகள் இருக்கலாம்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த எண்ணிக்கை லட்சக்கணக்கில் சொல்லப்படுறதை விட குறைவா இருந்தாலும் ஒரு கால்பந்து மைதானத்தை விட கொஞ்சம் பெரிய இடத்துல ஆயிரக்கணக்கான கொடிய விஷப்பாம்புகள் இருக்கிறதுங்கிறது கற்பனை பண்ண முடியாத ஒரு ஆபத்து தான். இந்த கோல்டன் லான்ஸ்ஹெட் பாம்போட விஷம் ஏன் அவ்வளோ ஆபத்தானது? அதோட விஷம் ஒரு ஹீமோடாக்சின் வகையை சேர்ந்தது. அதாவது அது இரத்த ஓட்ட மண்டலத்தை தாக்கி திசுக்களை அழிக்கிற தன்மை கொண்டது. நிலப்பரப்புல வாழுற அதோட சொந்தக்காரங்களை விட இந்த கோல்டன் லான்ஸ்ஹெட் பாம்போட விஷம் 5 மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு சில ஆய்வுகள் சொல்லுது. கோல்டன் லான்ஸ்ஹெட் பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? கடுமையான வலி, வீக்கம், குமட்டல், வாந்தி இதெல்லாம் முதல் அறிகுறிகள். அப்புறம் இரத்த கசிவு, சிறுநீரக செயலிழப்பு, மூளையில இரத்த கசிவு, அப்புறம் மனுஷ சதையை ரொம்ப வேகமா உருக வைக்கிற பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். சரியான நேரத்துல விஷமுறிவு மருந்து கொடுக்கலன்னா மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு 7% வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த தனிமையான தீவுல மருத்துவ உதவிங்கிறது ஒரு கனவு மட்டும்தான். இந்த கொடிய பாம்புகளுக்கு அந்த தீவுல இயற்கை எதிரிகள்னு எதுவும் கிடையாது. இதனால அதுங்க உணவு சங்கிலியோட உச்சியில இருக்குதுங்க. இதுவே அதோட எண்ணிக்கை குறையாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இவ்வளோ பயங்கரமான ஒரு தீவுக்கு விஞ்ஞானிங்க ஏன் போனோம்? அங்க அப்படி என்ன புதையல் இருக்கு? கடற்கொள்ளையர்கள் விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லப்படுற தங்கத்தை விடவும் விலை மதிப்பில்லாத ஒரு புதையல் அந்த பாம்புகளோட உடம்புலயே இருக்கு. அதுதான் அதோட விஷம். விஷத்தை முறிக்கிறது விஷம்தான் என்ற பழமொழி இந்த பாம்புகளோட விஷயத்துல 100க்கு 100 உண்மை. கோல்டன் லான்ஸ்ஹெட் பாம்புகளோட விஷம் எவ்வளவு கொடியதோ அந்த அளவுக்கு மருத்துவ உலகத்தோட முக்கியமான கண்டுபிடிப்புகளுக்கு அது வழிகாட்டி இருக்கு. உதாரணமா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பயன்படுற கேப்டோபிரில் மாதிரியான ACE இன்ஹிபிட்டர் வகை மருந்துகளோட உருவாக்கத்துக்கு லான்ஸ்ஹெட் வகை பாம்புகளோட விஷத்தை பத்தின புரிதல் ஒரு முக்கியமான அடித்தளமா இருந்துச்சு. இது நேரடியா கோல்டன் லான்ஸ்ஹெட் விஷத்துல இருந்து தயாரிக்கப்படலைனாலும் அதோட நெருங்கிய உறவினரான போத்ரோப்ஸ் ஜாராக்கா என்ற பாம்போட விஷத்தோட செயல்பாட்டை புரிஞ்சுக்கிட்டது மூலமா தான் இந்த மருந்து குடும்பமே உருவாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்துற ரத்த அழுத்த மருந்துகளுக்கு பின்னாடி இந்த பாம்புகளோட விஷம் பத்தின ஆராய்ச்சி இருக்குங்கிறத நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு உதாரணம் மட்டும்தான். விஞ்ஞானிங்க கோல்டன் லான்ஸ்ஹெட் பாம்போட விஷத்துல ரத்தம் உறைவதை தடுக்கிற மருந்துகள், வலி நிவாரணிகள், ஏன் சில வகையான புற்றுநோய் சிகிச்சைக்கான ரகசிய மூலக்கூறுகள் கூட இருக்கலாம்னு நம்புறாங்க. இந்த மருத்துவ பயன்களுக்காக மட்டுமல்லாம இந்த தீவு ஒரு தனித்துவமான பரிணாம ஆய்வகம் மாதிரியும் செயல்படுது. அது மட்டும் இல்லாம கோல்டன் லான்ஸ்ஹெட் பாம்புகள் இப்போ பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தோட IUCN சிவப்பு பட்டியல்ல மிகவும் அருகி வரும் இனம்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தீவு மட்டும்தான் அதோட ஒரே வாழ்விடம்ங்கிறதால அதை அழிவிலிருந்து பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம். ஆனா இந்த அறிவியல் தேடலுக்கு ஒரு இருண்ட பக்கமும் இருக்கு. இந்த பாம்புகளுக்கு கள்ளச்சந்தையில பெரிய மதிப்பு உண்டு. சட்டவிரோத விலங்கு கடத்தல்காரங்க ரகசியமா தீவுக்குள்ள நுழைஞ்சு இந்த பாம்புகளை பிடிச்சு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்கிறதா சொல்லப்படுது. இது இந்த பாம்புகளோட இருப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறி இருக்கு. பாம்பு தீவோட இந்த மர்மமான பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குக்கோங்க. இது மாதிரி மர்மங்களும் அறிவியல் உண்மைகளும் உங்களுக்கு பிடிக்கும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இல்காடா குயிமாடா கிராண்டே இந்த பாம்பு தீவு இயற்கையோட 2 முகங்களை காட்டுது. ஒரு பக்கம் அது பயமுறுத்துற, நெருங்க முடியாத, மரணம் நிறைஞ்ச ஒரு பயங்கரமான இடம். இன்னொரு பக்கம் அது ஒரு விலை மதிப்பில்லாத உயிரியல் கருவூலம். பரிணாம வளர்ச்சியோட நேரடி சாட்சியா, மருத்துவ உலகத்தோட எதிர்கால நம்பிக்கையா, அப்புறம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அரிய உயிரினத்தோட கடைசி புகலிடமா இந்த தீவு இருக்கு. மனுஷன் போக முடியாத இந்த தீவு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்குது. இந்த பிரபஞ்சத்துல நாம மட்டுமே உயர்ந்தவங்க கிடையாது. இயற்கை நம்ம கற்பனைக்கு எட்டாத வழிகள்ல உயிர்களை உருவாக்குது. பாம்பு தீவு பாம்புகள் அதோட விதிகளின் படி வாழுது. மனுஷங்களான நாம தான் அதோட எல்லைக்குள்ள அத்துமீறி நுழைய முயற்சி பண்றோம். விஞ்ஞானிகளோட உயிரை பணயம் வைக்கிற பயணங்கள் மனித குலத்தோட நன்மைக்காக அந்த இயற்கையோட ரகசியங்களை திறக்கிற ஒரு முயற்சி. அதே சமயம் அந்த ரகசியங்களை திறக்கிறோன்னு சொல்லி அந்த மென்மையான சூழலை நாம அழிச்சிடக்கூடாது. பாம்பு தீவு என்னைக்கும் ஒரு மர்மமா, மனிதன் மரியாதையோட தூரத்துல இருந்து பார்க்க வேண்டிய ஒரு அதிசயமாகவே இருக்கணும்.